செவ்வாதோஷம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு செவ்வாதோஷம் இருக்கு, செவ்வாதோஷம் இருக்கிறதுனால திருமண தடை ஏற்படும். அதாவது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சயின்ஸா சொல்லணும்னாக்கா ரத்தம். ஒருத்தருடைய ரத்தம் வந்து இன்னொருத்தருக்கு செட் ஆகுதா செட் ஆகலையான்றது சயின்ஸ். இதே நீங்க ஜோதிட துறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், மகர கும்பம் வந்துருச்சு, செவ்வாய் நின்றுட்டா செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் தோஷம்ன்றது ஒரு ஜாதகத்துல நீங்க தேடி கண்டுபிடிக்கணும்னா 20% தான் கிடைக்கும், 80% இருக்காது. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு அழுத்தமா சொல்லுங்க. இருக்குன்னு அழுத்தமா சொல்றதுன்னா, செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போங்க, அதுவும் குறிப்பா முருகன் கோயிலுக்கு போங்க. செவ்வாய் தோஷத்திற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? செவ்வாய்ன்ற கிரகத்தோட அதிதேவதை வந்து முருகப்பெருமான். அதனாலதான் முருகரை கையில பிடிச்சுக்கிட்டாங்க. செவ்வாய் தோஷத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, சொத்து நிறைய சேரும். அதான் அதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் சொத்து வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும்.